கோவை கிணத்துக்கடவு அருகே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார், தற்போது விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கும் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கும் நிதி உதவி வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, அதாவது கிணத்துக்கடவு வட்டம் பொள்ளாச்சி பல்லடம் பிரதான சாலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் மற்றும் நிதியுதவி அளித்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்குட்பட்ட கிணத்துக்கடவு பகுதியில பொள்ளாச்சி பல்லடம் பிரதான சாலையில, அதாவது 11:05 அன்று மதியம் 1:45 மணியில சேலம் மாவட்டம் காணியப்பட்டையைச் சேர்ந்த திரு தனபால், அதே போல திருமதி மேனகா மற்றும் இவரது உறவினர்களான சகோதரி மகளான ஸ்னேகா, தனபாலின் மகளான கனிஷ்கா, அதே போல தனபாலின் மகனான செல்வன் உள்ளிட்டோர் அதாவது காரில் பொள்ளாச்சியில் இருந்து பல்லடம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்டம் சத்தம்பட்டியைச் சேர்ந்த ஓட்டுநர் சரவண் முருகேசன் என்ற சரக்கு லாரி பல்லடத்திலிருந்து பொள்ளாச்சி நோக்கி அதிவேகமாகவும் அதே போல கவனக்குறைவாகவும் ஓட்டி வந்த நிலையில வாகனத்தின் போது வாகனம் கட்டுப்பாட்டில் இருந்து விபத்து நிகழ்ந்தது. இந்த விபத்துல தனபால், மேனகா, ஸ்னேகா மற்றும் அதே போல கனிஷ்கா ஆகியோர் படுகாயம் அடைந்து உயிரிழந்தனர். இந்த துயரமான செய்தியை கேட்டு மிகவும் வருத்தம், வேதனை அடைந்துள்ளதாகவும், மேலும் இந்த விபத்தில் திரு சுர்ஜித் என்பவர் படுகாயம் அடைந்து முதலுதவி அளிக்கப்பட்டு கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளேன். இந்த விபத்துல உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அதே போல உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சுர்ஜித் என்பவருக்கு 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவிட்டுள்ளனர் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்பொழுது அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.